ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க பஞ்ச் நீடில் இப்போ 3rd கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். நான் உங்களை இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பும் ஒரு சர்க்குலர் ஷேப்பும் போட்டு வைக்க சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தாலும் சரி, சின்ன நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் கரெக்டான ஃபினிஷிங் வருதா, அதாவது இந்த ஃபில்லிங் வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு தாங்க நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ஃபில்லிங் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போது நீங்கள் வந்துட்டு ஸ்கொயரும் சர்க்கிள் ஷேப்பும் போட்டிருப்பீங்க. இப்போது ஃபில்லிங் பாருங்கள், ஃபில்லிங் எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். குழந்தைங்க கலர் அடிக்கிற மாதிரி தாங்க நம்ம ஃபில்லிங் கொடுக்கணும். இப்படி, அதாவது அங்கேயும் இங்கேயும் அன்ஈவனாக இல்லாமல் ஒரு ஈவனாக போகணும். பாருங்கள், இந்த பாக்ஸ்னால் நீங்கள் பாக்ஸ் மாதிரியே சுற்றி வரணுன்ட்டு இல்லை. பாருங்கள், ஹூக் நல்லா உள்ளே இறக்கி இறக்கி எடுக்கணுங்க. இந்த கிளாத்தில் நம்ம கையை போட்டு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இப்படி போட்டு இப்படி நம்மளுக்கு சுற்றி இப்படியே கொண்டு வர்றதும் உங்கள் விருப்பம்தான். இப்படியே சுற்றியும் கொண்டு வரலாம், இல்லை இப்படி போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், அப்படியே ஹூக்கை இந்த சைடு நம்மளை பார்த்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி கொண்டு வரலாம். பாருங்கள், த்ரெட்டு வந்து கரெக்டாக வராதங்காட்டிக்கு எப்படி பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். அது நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த மிஸ்டேக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வருங்க இந்த மிஸ்டேக்ஸு. அப்போ உள்ள த்ரெட்டு வந்து எங்கேயோ சுருங்கி வருது. பாருங்கள், சுருங்கி வந்தால் நம்மளுக்கு ஒர்க் கரெக்டாக வராது. இங்கேயும் நாட் விழுந்து விழுந்து வருது நம்மளுக்கு. அதனால் நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதாங்க, கரெக்டாக த்ரெட்டை விடணும். பாருங்கள், இங்கே ஒரு இடத்துல நம்மளுக்கு என்ன நல்ல த்ரெட்னாலும் ஒரு இடத்துல எங்கேயாவது சுருக்கம் விட்டுச்சுன்னா அப்போ மற்ற இடத்துலலாம் நம்மளால் ஒர்க் பண்ணவே முடியாது. பாருங்கள், த்ரெட்டும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். பார்த்தா நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் விழுந்துட்டுருக்கிற மாதிரியே தான் இருக்கும். பாருங்கள், ஹூக்கை இந்த மாதிரி ஐபின் இப்படி உள்ளே விடுறேன். விட்டுட்டு இப்போ த்ரெட்டு நீட்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கட் பண்ணி விட்டு இப்படி உள்ளே விட்டு பேக் சைடாக இப்படி இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு மறுபடியும் பாருங்கள், எந்த சைடு விட்டுறேன்னு பாருங்கள். இந்த சைடு விடாமல் பின்னாடி சைடு இருந்து இப்படி விடுறேன். விட்டு இதுக்குள்ளே த்ரெட்டை விட்டு அப்படியே இது இழுத்துக்கிறேன். இப்போ இழுத்து பார்த்துக்கலாம் நல்லா வருதுன்னு. பாருங்கள், இப்போ நல்லா வருது. இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹோலை மறைச்சி விட்டுருங்க. இழுத்துட்டேன். நல்லா அந்த ஸ்டிச்சை ஒட்டி ஒட்டி இப்படி விட்டுட்டு வரணும். நீங்கள் பாக்ஸ் மாதிரி உங்கள் இதை ஸ்டாண்டையும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஹூக்கையும் திருப்பிக்கலாம். உங்களுக்கு எது வந்து உங்கள் கைக்கு வந்து எது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் சொல்கிறேங்கிறக்காக அதே இதில் பண்ண வேண்டாம். இப்போ எனக்கு இந்த எம்ப்ராய்டரி ஸ்டாண்டை தான் நான் அதிகமாக திருப்பிக்குவேன். நான் ஹூக்கை வந்து மேக்ஸிமம் திருப்ப மாட்டேன். ஏன்னா ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கிறதுக்காக நான் ஹூக்கை அதிகமாக திருப்ப மாட்டேன். பாருங்கள், நான் இப்படி ஒரு சுத்தம் முடிச்சிட்டேன். பாருங்கள், பின்னாடி இது ஒட்டி ஒட்டி இப்படி நெருக்கமாக வர தெரியுதுங்களா? இப்படி தான் நம்ம ஃபில் பண்ணணும். இதுதான் நம்ம இது தாங்க ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து நம்ம வெளியே காட்ட வேண்டிய சைடு இது தான். இது வந்து நம்மளுக்கு பேக் சைடு. ஆனால் இங்கே வந்து எந்த ஸ்பேஸும் எம்டி இல்லாமல் ஒர்க் பண்ணணும். இப்போ இப்படியே ஒரே ஈவனாக சுற்றி சுற்றி பாக்ஸாகவே தான் ஒர்க் பண்ணுமானா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அந்த மாதிரியெல்லாம் ப்ரொசீஜரே கிடையாது. நீங்கள் வந்து எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம், ஆனால் எங்கேயும் ஸ்பேஸ் தெரியக்கூடாது. பாருங்கள், இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பாக்ஸ் மாதிரி திருப்பணும்னு அவசியமே இல்லை. ஹூக்கை இப்படி உங்களை பார்த்த மாதிரி ஃபோர்ஸ் திருப்பிட்டு பாருங்கள், இந்த பொசிஷன்லேயும் இப்படி நேராகவும் ஒர்க் பண்ணிட்டு வரலாம்.
நம்ம கலர் அடிக்கும்போது அந்த 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 பாக்ஸ் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கலர் பென்சில் வச்சு கலர் ஃபில் பண்ணுறோம். அதே ப்ரொசீஜர் தாங்க. பாருங்க, அவ்வளோதாங்க. இப்படியே திருப்பி பாக்ஸாக சுற்றி கொண்டு போகிறவங்களும் கொண்டு போகலாம். இதே மாதிரி நீட்டாக இப்படி பண்ணிட்டு வந்தாலும் ஒன்றும் இதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் ஹூக் வந்து நல்லா இப்படி உள்ளே போய் வரணும். ஓகேங்களா? பாருங்கள், நல்லா உள்ளே போய் வருதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. இப்போ எங்கேயாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் லைனாக ஒர்க் பண்ணிட்டு வரும்போது இது பாக்ஸ் மாதிரி ஃபுல்லாக ஃபில் ஆகிரும். ஓகேங்களா? இப்போ இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஃபில் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போது இப்படி திருப்பி பாருங்கள். பார்க்கும்போது நம்மளுக்கு எங்கேயாவது கேப்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ரொம்ப கேப் இருக்கான்னு பாருங்கள். கேப்பெல்லாம் எங்கேயும் இல்லை. சின்ன சின்ன இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்ஸ் இருந்தால் பரவாயில்ல, பெரிய கேப் இல்லாமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இது முடிஞ்சுட்டு நான் வந்து கொஞ்சமாக இழுத்து இது கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி முடிச்சுட்டு பாருங்க, க்ளூ இப்படி அப்ளை பண்ணணும். நம்மளுக்கு இந்த சைடு தான் நம்ம வச்சுருக்க போகிறோம். சரிங்களா? அப்போ இதுக்கு மேலே க்ளூ வந்து இப்படி லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த எல்லா ஸ்டிச்சுக்கும் மேலேயும் க்ளூ அப்ளை பண்ணணும். நல்லா எனக்கு வந்து இந்த ஒர்க்கு நம்ம வேணும்னா நல்லா ஃபுல்லாக நல்லா க்ளூ அப்ளை பண்ணுங்கள். நல்லா திக்காக அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், கையில் வந்துட்டு நீங்கள் அந்த க்ளூவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ க்ளூ வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் நல்லா வந்துட்டு நல்லா இன்னும் கூட கொஞ்சம் உங்களுக்கு சேர்த்து க்ளூ வைங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரஷ் வச்சு இப்படி பண்ணோம்னா அந்த ஹோல் இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து அந்த கம் வந்து இறங்கிடும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விட்டுருங்க. ப்ரஷ்ஷை வந்து இந்த மாதிரி கம் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஒர்க்கு முடிஞ்சதையும் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த ப்ரஷ்ஷை நிறைய டைம் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், அப்படியே வச்சிங்கன்னா ப்ரஷ் வந்து ரொம்ப கெட்டியாக மாறிடும். பாருங்கள், இப்படி வந்து வச்சாச்சு. இப்போ இது காஞ்சி முடித்ததையும் எடுத்து நல்லா ட்ரை ஆகிருட்டுங்க. ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி பின்னாடி வந்து இந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்துறாதீங்க. ட்ரை ஆன பிறகு கரெக்டாக சமமாக இருக்கிற த்ரெட்டெல்லாம் விட்டுருங்க. சமமாக இல்லாத வந்து கட் பண்ணுங்கள். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இப்படி கட் பண்ணும்போது ஏதாவது ஆகுமா அப்படியெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி சிங்கிள் கலருங்கும்போது நம்ம ஈஸியாக போட்டுடலாங்க. இதில் டபுள் கலர் வரும்போது தான் நம்ம பார்த்து போடணும். ஓகேங்களா? பாருங்கள், அவ்வளோ அழகான ஸ்கொயர் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து ஒரே லென்த்தாக இருக்குது. இந்த ஹூக் வந்து இப்படி உள்ளே இறங்கி ஏறணும். அப்போ இந்த த்ரெட் வந்து இந்த மாதிரி ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப் போட்டாச்சு. இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கொண்டு வர பொசிஷன். ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தோம்னா இது இப்படி இருக்கும். அடுத்தது வந்து சர்க்கிள். இப்போ ஸ்கொயருக்கு வந்து நம்ம இப்படியும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம், பாக்ஸாக சுற்றி போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். ஆனால் சர்க்கிள் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி சுற்றி தான் வரணும். வேறு மாதிரிலாம் எப்படி வேணாலும் போடலாம். ஃபில்லிங் தானங்க, எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் இப்படி பின்னாடி திருப்பி பார்க்கும்போது அங்கங்கே கொஞ்சம் கேப். இப்போ இங்கே பாருங்கள், ஸ்கொயரில் வந்துட்டு நம்ம ஸ்கொயர் போடாமல் ஈவன் இல்லாமல் போட்டோம்னா இந்த கேப் தெரியுதுங்களா? நான் வந்து ஒரு சைடு அவசரமாக முடிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி கேப்ஸ் தெரியுதுங்களா? நல்லா தள்ளி பார்க்கும்போது இந்த கேப் தெரியும். இந்த மாதிரி கேப்ஸ் வந்து எங்கேயும் தெரியக்கூடாது. ஓகேங்களா? எங்கேயும் தெரியாமல் இது இப்படி தள்ளி விட்டால் இந்த கேப் மறைஞ்சிரும். இருந்தாலும் அது நம்ம நல்லா பெரிய ஒர்க் பண்ணும்போது அது ஒரு சொட்டை மாதிரி அந்த இடத்துல சொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறக்காக. அதே மாதிரி நீங்கள் சர்க்கிள் ஒர்க் பண்ணும்போது
இப்படி ஈவனாக இப்படியே ஒர்க் பண்ணிவிடுவாங்க. முதல் ஒரு சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று அப்படியே சுற்று வந்து உள்ளே கடைசியில் உள்ளே நிற்கிற மாதிரி பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நீங்கள் அடுத்தது என்னென்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபில்லிங் ப்ராசஸ் வந்து நல்லா தெரியணும். இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஒரு ஹார்ட் ஷேப் பண்ணுங்கள், ஒரு ஹார்ட் பண்ணுங்கள், ஒரு ஃப்ளவர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாம் ஃப்ளவர் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன அதாவது இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி இதில் வந்துட்டு ஸ்டாண்டில் வந்துட்டு ஒரு ஸ்கொயரு சர்க்கிள் போட்டிருக்கீங்க. அப்போ அது வேஸ்ட் ஆகும். இந்த சைடு கிளாத்தெல்லாம் வேஸ்ட் தானங்க ஆகும். அதனால் இங்கே எல்லாம் ஒவ்வொரு டிசைன் பாக்ஸு, அப்புறம் டைமண்ட் ஷேப்பு, டைமண்ட் மாதிரி, அதுக்கப்புறமா ஃப்ளவரு, ஹார்ட் ஷேப்பு, அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பு, அந்த மாதிரி நிறையா ஷேப்ஸ் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் ஒர்க் பண்ணி 3rd கிளாஸிங்கில் எனக்கு வந்து இதை நீங்கள் காமிங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து இந்த ஸ்டாண்டோட நீங்கள் என்னென்ன போட்டிருக்கீங்கன்னு இமேஜ், அதாவது பேக் சைடு இமேஜ் ஒன்று, ஃப்ரண்ட் சைடு இமேஜ் ஒன்று, இதை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தனித்தனியாக ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணுங்கள். இதை தனித்தனி பீஸாக கட் பண்ணி அது எனக்கு தனித்தனியாக ஒரு இமேஜ். ஓகேங்களா? இப்போ இது வந்து உங்களுக்கு 3rd கிளாஸ். இதை நீங்கள் முடிச்சிடணும். குறைஞ்சது நீங்கள் ஒரு 5 இமேஜஸாவது எனக்கு இருக்கணும். 5 இமேஜஸ்னால் ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஸ்கொயர், ஃப்ளவர், ஹார்ட் ஷேப், அந்த மாதிரி ஒரு 5 ஷேப்ஸாவது நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த கிளாஸ் வந்து ஒரு மொபைல் பவுச் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.